கரெக்டாக ஒரு குரல் கேட்குது, ரெடியா நீ அப்படின்ட்டு. அப்படி சொன்னது அவங்க ஃப்ரெண்ட் கேப்டன் பீட்டர். மேட்சுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா அப்படின்னு ஜெகனை கூப்பிட்றாங்க. அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான், அவன் இமேஜினேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரான். வெளியே வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு அவன் அவ்வளோ பரபரப்பாக அவன் க்ளவுஸ் போடுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அவன் பீட்டர்கிட்ட சொல்கிறான், இது வரைக்கும் ஒரு போலோ பால் கேமுக்கு நான் இவ்வளோ சீரியஸாக கிளம்பந்தே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் கேப்டன் பீட்டர் வந்து தோளில் தட்டி, உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக ஒரு சைரன் சத்தம் கேட்குது. அப்போ அது கேட்ட உடனே அதுக்கான அர்த்தம், கேம் ஸ்டார்ட் ஆக போது, எல்லாரும் அவங்கவுங்க லைனுக்கு வரணும்னு அர்த்தம். இப்போது ஜெகன் வந்து அந்த குதிரை மேலே இருக்க கயிறு எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு, அவன் கையில் போட்டுற க்ளவுஸ் எல்லாமே சரி பண்ணிவிட்டு அந்த குதிரை மேலே ஏறி அந்த கூடாரத்துலேருந்து வெளியே போகிறான் அவன் லைனுக்கு. அவன் சென்டரில் போய் நிற்கிறான். ஆப்போசிட் டீமும் அதே மாதிரி வந்துட்டுருக்கு. அவன் வரும்போதும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் சென்டராக வந்து நிற்கிற ஆள் வந்து வேறு யாரும் கிடையாது, ஜெயின் தான். அப்போ அவங்க நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. திருப்பி ஜெகன் மனசில் ஏதோ நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறான், இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் தாராவை விட்டுறதா கிடையாது. அவளுக்கு நான் மனசு உடஞ்சி அவள் இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், மற்றவங்கள போல் நான் கிடையாது, எப்போவுமே அவளை நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்ட்டு. அதை நான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எப்போவுமே காப்பாற்றுவேன். அதோடு இல்லாமல் மற்றவங்கள போல் நான் இல்லைன்னு நிரூபிப்பேன். எனக்கு தாரா வேணும். நான் பழைய ஜெகன் கிடையாது, செல்ஃபிஷ் ஜெகன் கிடையாது. இப்போ நான் புது மனுஷனாக இருக்கேன். நான் எல்லாத்தையுமே என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன். இது எங்கள் 2 பேரோட பர்சனல் கேமே கிடையாது. ஆனால் தாரான்னு வரும்போது இது எனக்கு பர்சனலாக மாறுது. நான் ஜெயினை விட பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ கண்டிப்பாக போராடுவேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஆனாலும் இது கேம் அப்படின்னு ஜெகன் மனசில் நினைக்கிறான். அப்போது போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்து கேட்டுக்காங்க, ரெடியான்ட்டு. அப்போது நம்ம ஜெயின் தான் ஜெகனை பார்த்து கேட்குறாங்க, ரெடியான்ட்டு. அவனும் ரெடின்னு சொல்கிறான், இவனும் ரெடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைரன் ஸ்டார்ட் ஆகுது, கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த கேம் என்ன நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு போலோ பால் கேம். இவங்க எல்லாரும் குதிரையில் ஹாக்கி ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வச்சுருப்பாங்க. ஒரு பால் கொடுப்பாங்க. ஹாக்கி நம்ம எப்படி தட்டி தட்டி கோல் போடுவோம், அதே மாதிரி இவங்க இந்த குதிரை மேலே உட்காந்தே போடுவாங்க. இதுதான் இந்த கேம், ஓகேவா? இப்போது கேம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு கேம் போகுது. 2 பேருமே டிஃபென்ஸ்லையும் சரி, கேம் விளையாடுறதும் சரி, பரபரப்பாக விளையாடுறாங்க. யாராலையுமே ஒரு கோல் கூட போட முடியல, ஏன்னா 2 டீமும் சூப்பராக விளையாடிட்டு வராங்க. அப்போது லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கிடைக்குது நம்ம ஜெகனுக்கு. அந்த சான்ஸை அவன் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இந்த கோலை போட்டால் நம்ம டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ட்டு அவன் அது கோல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அவனோட டிஸ்அட்வான்டேஜ், அன்லக், கரெக்டாக நம்ம ஜெயின் வந்து அந்த கோலை தடுத்து வெளியே எடுத்துகிட்டு அவன் பாலை தள்ளிட்டு போயிடுறான். அப்போது ஜெகன் வந்து ஒரு மாதிரி கோவமாக ஜெயினை பார்க்குறான். அதுக்கு ஜெயின் ஒரு சிரிப்போட, உன்கிட்ட அந்த பால் இருக்கும்போதே நீ அதை நல்லா பார்த்துக்கணும், விட்டா இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட ஜேம்ஸ், அதாவது